சின்ன மருமம் சரியில்ல. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி வாயில மண்ண தான் போடணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்குறேன்னு சொல்லிட்டு, ஒரு கவாலி பயல கொண்டு வந்து நம்ம கண்மணிக்கு கெட்டுறதுக்கு பிளான் போட்டாங்க. அதுல மண்ணு விழுந்துடுச்சு. அங்க மாப்பிள வந்து பேசுறாரு. "உங்க பொண்ணே வந்து ஊனமத்தவா? இவள வந்து நான் கெட்டிக்கணுமா? ஏதோ ஒரு இரக்கப்பட்டு அந்த பொண்ணுக்கு வாக்க குடுப்போம்னு அவ பண்ண கண்டவன் கூடலாம் ஊர சுத்துனவள நான் கல்யாணம் முடிக்கணும்னு பிளான் போட்டவா செஞ்சேன். நீங்களா வந்தீங்க, நீங்களா பேசுனீங்க. ஏதோ எங்களுக்கு சொந்தம், தூர சொந்தம்னு சொல்லி தான் நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு சம்மதிச்சேன். ஆனா உங்க பொண்ணு இந்த அளவுக்கு கண்டவன் கூடலாம் ஊர சுத்தியிருக்கா. அவள நான் கெட்டணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா?" அப்படின்னு மாப்பிள சொல்றாரு. இத கேட்டோனே சேதுக்கு, அங்க நிக்கிற தமிழுக்கு, ராஜாங்கத்துக்கு எல்லாத்துக்கும் கோவம் வருது. உடனே "இந்த பொண்ணே வேண்டாம்ப்பா, வாங்கப்பா நம்ம கிளம்புவோம்" அப்படின்னு கிளம்பவும், அங்க சேது புடிச்சுட்டு, "என்ன இப்பதான் கல்யாணத்த முடிச்சுக்கிறத என் தங்கச்சி மேல ரொம்ப பாசமா இருக்கேன் அப்படின்னு கல்யாணத்த முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன திடுதிடுப்புன்னு மாப்பிள்ளைக்கு என் தங்கச்சிக்கு மேல இவ்வளோ வேண்டா வெறுப்பு? என்ன காரணம்?" அப்படின்னு கேட்கவும், இங்க ராஜாங்கத்துக்கு கேட்குறாங்க. "என்ன சாவித்திரி உன் மகள எங்க? இன்னும் காணோம். மாப்பிள்ளைய பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான்னு சொன்ன." "ஆமா அண்ணே. நான் சும்மா ஒண்ணும் சொல்லல. தாமரை தானே சொன்னா. இவ இவங்க மாப்பிள்ளை வீட்ல ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே. அது கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப வந்துருவாண்ணே. அவளும் கருப்பன் தானே போனாங்க." அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் உள்ள வராங்க. உடனே தாமரை என்னாச்சு? அப்படின்னு சாவித்திரி கேட்குறாங்க. அம்மா இவங்க லேஸ்பட்டவங்க கிடையாது. இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஹோட்டல்ல கேமரா செட் பண்ணி வரக்கூடிய பொண்கள தவறான விஷயத்துக்கு இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாப்பிள நம்ம கண்மணி வாழ்க்கையே கெடுத்துற பார்த்தான். இவன் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. அப்படின்னு சொல்லவும் சேதுக்கு பயங்கரமா கோவம் வருது. சேது பார்த்துட்டு, "மாப்பிள உன் சௌரியத்துக்கு பண்றியாடா? நீ இப்ப ஃபர்ஸ்ட்டு என் தங்கச்சிய கெட்டிக்கிறது என்ன? இப்ப இவ்வளோ தப்பு பண்ணிட்டு என் தங்கச்சிய நீ வந்து ஊனமுற்றவன்னு சொல்லி கொச்சப்படுத்துறியா? என்னார குடும்பத்துல பிறந்தவள நீ எப்படிடா பேசுவ?" அப்படின்னு ராஜாங்கத்துக்கு முன்னாடியே அடிக்கிறாரு சேது மாப்பிள்ளைய. உடனே அங்க நிக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. "இங்க வாங்க. சும்மா ஒண்ணும் உங்க பொண்ண கல்யாணம் முடிக்கிறேன்னு ஒண்ணும் சொல்லல. நாங்க வல்கரா ஒண்ணும் பார்க்கல. உங்க வீட்ல உள்ளவங்க சம்மதிச்சு பேச போய் தான் நான் வந்தேன்." அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மாப்பிள்ளையோட அப்பா சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவன அடிச்சு வெளிய பத்திருந்தாங்க. சாவித்திரி ஒரு பிளான் போடுறாங்க. எப்படியாவது நம்ம கூட்டு வந்த மாப்பிள்ளைய கல்யாணத்த முடிக்க வச்சிரலாம்ன்னு. லாஸ்ட்ல அவரையும் சம்மதிக்க வைக்க பார்க்குறாங்க. இங்க சம்மதிக்கல. அவரும் வேண்டாம் இந்த பொண்ணு. நாங்க வந்து வரதட்சணை ஒண்ணும் தரமாட்டோன்னு அப்பத்தா சொல்றாங்க. இத கேட்டோனே இங்க மாப்பிள்ளை வீட்ல பின்வாங்குறாங்க. லாஸ்ட்ல நம்ம ராஜாங்கம், சேது, தமிழு எல்லாரும் நம்ம ஆறுமுகத்துக்கே கல்யாணத்த முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சந்தோஷமா சொல்லவும், இங்க ஈஸ்வரிக்கும், தாமரைக்கும் தூக்கி வாரி போடுது. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.